இங்கே என்ன பண்ணுறாங்க, சுந்தரி வந்து வேணும்னே அபியை வெறுப்பேத்துற மாதிரி பேசுகிறாங்க. அபி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க அவங்கள. அதெல்லாம் பார்த்து அபி மனசு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ராகவும் பேச மாட்டேங்கிறாரு. சாரி சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதனால வந்து அபி ரொம்ப மனசு உடையிறாங்க. இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, அம்மா போகிறேன்னு சொல்லிட்டு, தனியாக போகக்கூடாதுமான்னு சொல்லிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணுறதுக்காக நாங்கள் கிருஷ்ணா மாப்பிள்ளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேணான்னு சொன்னால் கூட கேட்காம அனுப்பிச்சி விடுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. அதிர்ஷ்டடைய ராகவ், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்காக வந்து அவர் கூட அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு ராகவ். உடனே அபி பார்க்க போகிறாரு. அபிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இல்லை அபி நீ வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லைங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அபி அடம்பிடிக்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாரு அபி, உங்ககிட்ட பேசாமல் உன் பேச்சை கேட்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கணத்தை வந்து பிடிச்சு வந்து சொல்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேன் அபி, வா அபி ப்ளீஸ் அபி அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. உடனே வந்து வந்துருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து உடனே அவருக்கு நினைப்பு வருது, இந்த மாதிரி அன்னைக்கு வந்து அவர் கிருஷ்ணா வந்து அப்படியே அவங்க ஹக் பண்ணது நினைப்பு வருது. அப்படியே கையை எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து இப்போ என்னதான் சொல்கிற, வரப்போறிய பெல்லையாடுறாரு. என்னங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசுகிறீங்க, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பேசுகிறீங்க. இங்கே பார், சும்மா உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. முதல்ல வீட்டுக்கு வர வழியே பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஏன் கூட தான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறமா நீ வந்து போனால் போதும் அப்படி சொன்னல. என்னங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? அப்போ நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டீங்களா? அன்பாக கூப்பிடுங்க தானே சொன்னேன். அது கூட கொஞ்ச நேரம் கூட உங்களால் கூப்பிட முடியல அப்படின்றாங்க. ஆமாம், என்னால் கொஞ்ச நேரம் கூட கூப்பிட முடியாது. இப்போ என்ன பண்ணுன்ற அப்படின்றாங்க. இங்கே பார், உன் மேலே இந்த விஷயத்தில் எனக்கு கோபம் கிடையாது, இப்போ நடந்த விஷயத்துலலாம் அப்படின்ட்டு. அப்போது வேறு என்ன கோபம் இருக்குது என் மேலே, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது என்னால். இங்கே பார், நான் இப்போ கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு, சாயந்தரம் நான் வரும்போது வீட்டில் நீ இருக்கணும், அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து என்ன பண்ண முடியும் உங்களால், என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன மாப்பிள்ள கொஞ்ச நேரம் கூட இல்லாமல் கிளம்பிடுறீங்க அப்படின்னு. இல்லை அபியை வர சொல்லிருக்கேன் வீட்டுக்கு, அவள் சாயந்தரமா வீட்டுக்கு வந்துடுவா, அதுக்கு தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அபி சாயந்தரம் வந்துடுவாள், ஆமாம் அவள் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன அபி சாயந்தரம் போறியா, யார் போகிறா, இவர் சொன்னால் நான் போயிடணுமா அப்படின்றாங்க. என்னடி நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து அப்படிதாம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி பாட்டுன்னு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வந்து திடீர்னு ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர்ஸ் கொடுக்குறாரு. அந்த பேப்பரை பார்த்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அது டைவர்ஸ் பேப்பர். என்னங்க நீங்கள் இந்த பேப்பரை எதுக்கு அமிச்சிங்க எனக்குன்னு சொல்லிட்டு ராகவ கேட்குறாங்க. அந்த பேப்பரை நல்லா பாரு, அது ஆகாஷ் கையெழுத்து போட்டிருக்கான், உன் அக்காவுக்கும் ஆகாஷுக்கும் வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கான பேப்பர், அவங்க 2 பேர் டைவர்ஸ் பண்ணி வைக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னாலும் என் தம்பி கேட்பான், அதனால் நானே பண்ணி வச்சுடுவேன், நீ வீட்டில் இல்லை நான் இதை தான் செய்வேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஆள் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு ஆகாஷை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்து ஆகாஷை பார்க்க முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரியாம ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராகு என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸில் வச்சு அவங்கள லாக் பண்ணிடுறாரு அந்த கேபினில் வச்சு. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆகாஷும் வந்து ராகவும் போகிறத அபி பார்த்துடுறாங்க உள்ளேருந்து. ஐயோ இப்படி நான் இங்கே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து திறந்து விடுறாரு. உடனே வந்து எங்கே போகிறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அபியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஆகாஷ் வந்து சைன் போடுறாரு. அதே மாதிரி அணுவும் சைன் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேர் எடுத்தீங்களா, எதுக்கு அவனு சைன் போட்டேன் அப்படின்னோடனே, அவங்க போட சொன்னாங்க நான் போட்டேன், அவங்க போட சொன்னால் நீ போட்டுருவியா, என்னன்னு கூட தெரியாத, எல்லாம் தெரிஞ்சு தான் போட்டேன் அபி அப்படின்னோடனே, தெரிஞ்சு என்னத்தை போட்டேன், இவங்க நல்லதுக்கே பண்ண மாட்டாங்க, எதுவுமே எல்லா கெடுதல் தான் பண்ணுவாங்க, உன் வாழ்க்கை அழிக்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அபி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, வந்து ஆகாஷ்க்கும் அணுக்கும் வந்து சில ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்குது, வேறு அதுக்காக தான் கையெழுத்து வாங்கினாங்க, அதுக்குள்ளேயும் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போது இந்த ராகவ் வேணும் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரா இந்த வந்து ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து ரூமுக்கு வராங்க. வந்தோடனே பாத்தியா நீ வந்துட்ட, நீயே தேடி வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னோடனே, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, நான் உண்மையாக தான் பேசுனேன், இப்போவும் உண்மையாக தான் பேசுகிறேன், நான் சைன் வாங்கினதெல்லாம் உண்மை தான், ஆனால் அதை ஒன்றும் ப்ரொசீஜர் பண்ணாமல் வச்சுருக்கேன் இங்கே பார் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே அபி அந்த பேப்பரை வந்து பிடிங்கிறாங்க. பிடிங்கிறது இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வந்து பின்னாடி பக்கம் வச்சுக்கிறாங்க. கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கொடுக்க முடியாது, என்ன பண்ணுங்க அப்படின்னு கீழே விழ போகிறாங்க அபி. அப்போ வந்து ராக வந்து தாங்கி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு முறைச்சி. உடனே சட்டுன்னு விட்டுறாரு, கீழே விழுந்துடுறாங்க அபி. இருக்கிறத தண்ணி வந்து பேப்பரில் கொட்டிடுது, பேப்பர்லாம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுது. உடனே வந்து பார்த்தீங்களா நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிடு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது முடியுது.